கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு நினைப்பூட்டுதலாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்மிடத்துல அவர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். அதை சிந்திக்கும்படிக்கு நமக்கு சொல்லி இருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அவர் நமக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு சொல்லி இருக்கிறதான காரியம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Do not remember the former things. Do not remember the former things. ஆம், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று சொல்லுகிறவர், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறவர், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்றும் சொல்லுகிறவர், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று சொல்லுகிறவரும், இதோ உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதுமில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறவரும், இதோ நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆகையால் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றும் சொல்லுகிறவர், இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல், இதோ அவர், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆம், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ இதோ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை சற்று நிதானமாய் நாம் கவனித்து பார்ப்போமே. நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லுகிறார். நீங்கள் அதை அறியீர்களா என்று நம்மை பார்த்து அவர் கேட்கிறார். ஏனென்றால் நான் கர்த்தர், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த ஜனத்தை, பிரைஸ் தி லார்ட், நல்லா கவனிங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகிற கர்த்தர், நம்முடைய மிஞ்சி இருக்கிற வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாய், நம்முடைய ஆத்மா வாழ்வது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதாய் மிக முக்கியமான வார்த்தையை அவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, அவர் எந்த காரணத்திற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ இங்கே சொல்லுகிறார், இந்த ஜனத்தை அவர் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த ஜனத்தை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், இந்த ஜனத்தை என்று சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த காரியங்களை இந்த நாளிலே அவர் சொல்லுகிறார் என்றால்,
பிரைஸ் லார்ட். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதே மாத்திரத்துல இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மிடத்துல இந்த நாளிலே இந்த 2 காரியங்களை வைத்து நமக்கு உணர்த்துகிறதான ஒரு காரியம், அவர் கேட்கிறதான ஒரு காரியம், நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் என்று கேட்கிறார். ஆம், நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 ஆம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஏசாயா 55:8 சொல்லிருக்கிறபடியே அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர். அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளும் அல்ல. ஆமென். ஆமென். 1 சாமுவேல் 16:7 சொல்லப்பட்டிருக்கிறபடியே கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகிற கர்த்தர், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிற கர்த்தர், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல என்று சொல்லுகிற கர்த்தர், எந்த ஒரு மனுஷனையும் அந்த மனுஷனுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். எந்த ஒரு மனுஷனையுமே பிரைஸ் லார்ட், அவர் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நாமோ பிரைஸ் லார்ட், நாமோ அவனுடைய முகத்தை பார்க்கிறோம். அல்லாமலும் இதோ ரோமர் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறபடியே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறோம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறோம். எந்த ஒரு மனுஷனை குறித்தும் கர்த்தர் அவனுடைய முகத்தை பார்க்காமல் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாமோ ரோமர் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறபடியே மற்றவர்களை எப்பொழுதுமே எதற்குமே குற்றவாளியாக பார்க்கிறோம், குற்றவாளியாக தீர்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு அறிமுகமானவர்களை நல்லா கவனிங்க. நமக்கு அறிமுகமானவர்களை, நமது குடும்பத்தில் உள்ளவர்களை, நம்முடைய உறவினவர்களை, நம்மோடு கூட வேலை பார்க்கிறவர்களை, நம்முடைய சபை விசுவாசிகளை கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாக பாராமல், கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாக கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அவனுடைய ரூபத்தை அவர் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. அவனுடைய செய்கைகளை, அவனுடைய முந்தின கிரியைகளை அவர் பார்க்கவில்லை. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாமோ நமக்கு அறிமுகமானவர்களை, நமது குடும்பத்தில் உள்ளவர்களை, நம்முடைய உறவினர்களை, நம்மோடு வேலை பார்க்கிறவர்களை, நம்முடைய சக விசுவாசிகளை, நம்முடைய விசுவாச குடும்பத்தாரை கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாக பாராமல், அவர்களுடைய இருதயத்தை பாராமல், அவர்களுடைய முந்தின நடக்கைக்குரிய காரியங்களை வைத்து அவர்களை நிதானித்து அறிகிறோம். அவர்களை கணக்கிடுகிறோம். அவர்கள் மேல் கணக்கு போடுகிறோம். இவன் இப்படித்தான், இவர்கள் இப்படித்தான். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் முந்தின நடக்கைக்குரிய காரியங்களை வைத்து பார்க்கிறோம், அவர்களை நிதானித்து அறிகிறோம், அவர்களை கணக்கிடுகிறோம், நியாய தீர்ப்பு செய்கிறோம். இதோ முந்தி நியாய தீர்ப்பு செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
சங்கீதம் 109:9 சொல்லப்பட்டிருக்கிறபடியே எல்லா மனுஷரையும் உண்டாக்கினவரும் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல சிருஷ்டிக்கும் எஜமானன் அவரே, சகல சிருஷ்டியையும் உண்டாக்கி உருவாக்கினவர் அவரே. அவரும் கூட வசனம் சொல்லுகிறபடி எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். ஆனால் நாமோ எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்காமல், அவர்களுடைய இருதயத்தை பார்க்காமல், அவர்கள் முந்தின நடக்கைக்குரிய காரியங்களை வைத்து அவர்களை ஜட்ஜ் பண்றோம், அவர்களை நியாயம் தீர்க்கிறோம், அவர்களை குற்றப்படுத்துகிறோம், அவர்களை உருவ குத்துகிற வார்த்தையால் பேசுகிறோம், இருதயத்தை கிழிக்கிற வார்த்தைகளை கொண்டு அவர்களை நியாயம் தீர்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது வேதாகமத்திலே அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷரையும் அவருடைய மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கண்டுபிடித்து அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வரவும், அவர்களை எருசலேமுக்கு கட்டி கொண்டு வரவும், அவர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு போய் பிரதான ஆசாரியர்களிடத்தில் நிருபங்களை கேட்டு வாங்கி போனானாம். எப்படி? கர்த்தருடைய சீஷர்களையும் கர்த்தருடைய மார்க்கத்தாராகிய புருஷரின் ஸ்திரீகளையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரவும், அவர்களை பயமுறுத்தவும், அவர்களை கொலை செய்யவும் ஜெப ஆலயங்களுக்கு போய் பிரதான ஆசாரியரிடத்தில் நிருபங்களை கேட்டு வாங்கினானாம். ஆனால் நடந்தது என்ன? அவன் பிரயாணப்பட்டு போகையில், ஹல்லேலூயா, அவன் பிரயாணப்பட்டு போகையில் சடுதியில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. மதிய வேளையிலே பிரகாசிக்கிற சூரிய ஒளியை பார்க்கிலும் பிரகாசமுள்ள ஒரு ஒளியை கண்டு அவன் தரையிலே விழுந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அன்றைய தினம் அந்த க்ஷணம் கர்த்தரால் சந்திக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமானான். ஹல்லேலூயா, அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமானான். இங்கே அவர் சவுலை நாம் பார்க்கிற பிரகாரமாக பார்க்கவில்லை. அவன் முந்தின நடக்கைக்குரிய காரியங்களை வைத்து அவனை ஜட்ஜ் பண்ணல, அவனை பனிஷ் பண்ணல, அவனை அவதூறாய் பேசல, உருவ குத்துகிற வார்த்தைகளை கொண்டு, இருதயத்தை கிழிய பண்ணுகிற வார்த்தைகளை கொண்டு, மிக இழிவான வார்த்தைகளை கொண்டு அவனை மனமடிவாக்கவில்லை, அவனை ஜட்ஜ் பண்ணல, அவனை பனிஷ் பண்ணல. மாறாக கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர், சவுலையும் உண்டாக்கி உருவாக்கினவர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் அவராலே சந்திக்கப்பட்டான் என்று நாம் காண்கிறோம், ரட்சிக்கப்பட்டான் என்று காண்கிறோம். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும், நல்லா கவனிங்க, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், நம்மை போல முந்தினை நடக்கைக்குரிய காரியங்களை வைத்து கர்த்தர் பார்க்கிறதில்லை, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அழகா சொல்றார், பிரைஸ் தி லார்ட். அவர் அழகா சொல்றார், முள்ளின் மீது உனக்கு உதைக்கிறது கடினமா? முள்ளின் மீது உனக்கு உதைக்கிறது கடினமாம் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீ எவ்வளவுதான் நீ துன்மார்க்கமான காரியங்களை செய்தாலும் அது உனக்கு கடினமா தான் போக முடியும். ரட்சிப்புக்கேத்த வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள் என்று சொல்லி அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார். ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், ஹல்லேலூயா, புறஜாதிகளுக்கும் தம்முடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காகவே அவனை தெரிந்து கொண்டு பவுல், அப்போஸ்தலர் பவுல் என்றும் நாமத்தை கொண்டு அவன் ஊழியம் செய்யும்படிக்கு, அவன் சுவிசேஷம் சொல்லும்படிக்கு, அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு பாத்திரமாய் அவனை எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் புஸ்தகத்துல சொல்லும் பொழுது அவர் அழகாய் சொல்லுகிறார், துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு 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 மனுஷன் மோசமான சூழ்நிலையில அவன் வாழ்க்கையை நடத்தியிருக்கலாம். அவன் பல தப்பிதங்களை செய்திருக்கலாம். அவன் அவன் பாவங்களை கூட செய்திருக்கலாம். ஆனால் அது அவனுக்கும் தேவனுக்கும் உரியது. அது அவனுக்கும் அவளுக்கும் அவர்களை உண்டாக்கின தேவனுக்கு உரியது. நியாயம் தீர்க்க நீ யார்? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரபலங்களானாலும் அவர்களை குறித்து ஜட்ஜ் பண்றது, எவ்வளவு பெரிய பிரபலங்கள் ஆனாலும் அவர்களை குறித்து ஜட்ஜ் பண்றது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. சபையிலே கூட அது நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களை அற்பமா எண்ணுவது, மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிப்பது, மற்றவர்களை குற்றம் தீர்ப்பது, குடும்பத்திலும் கூட ஒரு செய்த தவறை அவர்கள் காலமெல்லாம் அவர்களை சொல்லி 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 இதை செய்தாயே, நீ இன்னும் இந்த பாவத்துக்குள்ள கடக்கிறையா, நீ இன்னும் இந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறாயா, நீ இன்னும் இந்த பாவத்திலே உன்னை போட்டு அமிழ்த்துக் கொண்டு இருக்கிறாயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அந்த மனுஷியை விடுதலை பண்ணி இருக்க, கர்த்தர் அவர்களை ரட்சித்திருக்க, குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நீ யார்? கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தன் துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் பாவங்களையும் விட்டு திரும்பி தேவனுடைய கட்டளைகளாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பான், அவன் சாவதில்லை. அல்லாமலும் அவன் செய்த, மிக முக்கியமாய் அவர் சொல்லுகிறது, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. ஆனால் நாம அதை நினைத்து அதை சொல்லி சொல்லி அவர்களை மோசப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம், குற்றுயிராக அவர்களை விட்டு விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவர்கள் தான் செய்த நீதியிலே பிழைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கர் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள் வரை உள்ளது. படித்து அறிந்து கொள்ளலாம். நாம் ஜனங்களை, நாம் நம்முடையவர்களை கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாய் இருதயத்தை பார்க்கிறோமா, அல்லது அவர்கள் முந்தின நடக்கைக்குரிய காரியங்களை வைத்து நாம் அவர்களை ஜட்ஜ்மெண்டல் கொடுக்கிறோமா, அவர்கள் நியாயம் தீர்க்கிறோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லி இருக்கிறபடியே பவுல் அப்போஸ்தலன் துன்மார்க்கனாய் காணப்பட்டான். தேவனாகிய கர்த்தர் எல்லா ஜனத்தையும் உருவாக்கினவர் அவனை சந்தித்த பிறகு அவன் ரட்சிக்கப்பட்டு புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமானான். அந்த தேவன் இன்றைக்கு நம்மை அறிந்தவர், நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர், நம்முடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே அதையெல்லாம் அறிந்திருக்கிறவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், ஏனெனில் உன்னை உருவாக்கின கர்த்தர் எந்த ஒரு மனுஷனையும் நீ பார்க்கிற பிரகாரமாய் பார்ப்பதில்லை, நீ நிதானித்து அறிகிற பிரகாரமாய் அறிகிறதில்லை. அவர் இருதயத்தை பார்க்கிறார். ரட்சிப்புக்கு ஏற்ற வஸ்திரம், ரட்சிப்புக்கு ஏற்ற காரியம் அவனிடத்துல உண்டு என்பதை கண்டு அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற வஸ்திரத்தை உடுத்துகிறார். தம்முடைய ஸ்தானாதிபதியாய், தம்முடைய போர் சேவகனாய், தம்முடைய போராட்டத்தை போராடுகிறவனாய், நல்ல ஒரு ஊழியக்காரனாய் அவனை ஏற்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நீ யார் என்று கேட்கிறார். இதோ நம்மை நாமே நிதானிச்சறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்முடைய தேவன் சொல்லுகிறார் ரோமர் புஸ்தகத்துல, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே,
மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவர்களே, நீங்கள் யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உங்களுக்கு இடம் இல்லை. ஏனெனில் நீங்கள் குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீங்களே செய்கிறபடியால், நீங்கள் குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகள் நீங்களே செய்கிறபடியால், நீங்கள் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உங்களைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆம், ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு சிலரை, ஏன் பலரை அவர் மன்னித்திருக்க, அவர்கள் பாவங்களை அவர் நினையாதிருக்க, நியாய தீர்ப்பு செய்யாதிருக்க, குற்றவாளி என்று தீர்க்காதிருக்க நாம் மன்னிக்காதிருப்பது எப்படி? அவர்கள் பாவங்களை நினைத்து அவர்களை குற்றப்படுத்துவது எப்படி? அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வது எப்படி? அவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறது எப்படி? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு நாம் யார்? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. இதோ பிலிப்பியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே நம்மிடத்திலும் இருக்க கடவது. அவர் எந்த ஒரு மனுஷனுடைய முந்தின காரியங்களை நினைத்து பார்க்கவில்லை. அதை வைத்து அவர்களை ஜட்ஜ்மெண்டல் நியாய தீர்ப்பு கொடுக்கவில்லை. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம், இன்றும் கூட அவர் நமக்கு சொல்லுகிற காரியம், முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். கணத்துக்குரிய பாத்திரமாக எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியும் நான் மாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவது என்று சொல்லுகிறார். கடவுது உங்களிடத்திலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். அவர் நமக்கு இந்த நாளில் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். முதலாவது, நம்முடைய மிஞ்சின வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக, மிகவும் பயனுள்ளதா இருக்கத்தக்கதாக வார்த்தையை பேசினார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இப்பொழுது எச்சரிப்பின் வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில மிஞ்சி இருக்கிற காலத்துல நாம் கர்த்தருக்கு பிரியமுண்டானவர்களாய் நடக்கும்படிக்கு அவர் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று சொல்லுகிறார். மத்தேயு 7:3 நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நாம் யார்? அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்மிடத்துல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நான் புது காரியத்தை செய்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உன்னிடத்தில் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.